நான் வந்து யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. ஏன்னா வந்து, நம்ம வந்து இன்னைக்கு வந்து யாரையுமே ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நீங்க சொல்றத நான் கேட்கணும், நான் சொல்றத நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்ல கிடையாது. எந்த ஒரு விஷயம் நீங்க உங்களோட ஓன் டிசிஷன் எது நன்மையா தோணுதோ, 4 பேர்ட்ட கருத்த கேளுங்க. உங்களுக்கு எது நல்லதா தோணுதோ, அத செய்யுங்கன்னு தான் சொல்லுவேன். நான் சொல்றத செய்யணும்னு சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் வந்து இன்னைக்கு நான் சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு வந்து என்னோட இது முடிஞ்சு. நீங்க வந்து என்ன என்னது ஜஸ்ட் என்ன லைவ பார்க்குறீங்க. இது முடிஞ்சு போச்சு. நீங்க நாளைக்கு நான் வருவேன், லைவ்ல வருவனோ, என்ன பார்ப்பனோ அது உங்களுக்கு தெரியாது. ஆனா, இதே இது நிதர்சமான உண்மை. அதாவது வந்து நீங்க பார்த்தாலும், பார்க்காட்டாலும், கேட்டாலும், கேட்காட்டாலும், இந்த இது வாழ்க்கையோட ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படை தான் நான் சொல்லிட்டு இருக்கது. ஏன்னா வந்து வாழ்க்கையில எல்லாருமே ஜெயிச்ச ஆள் கிடையாது. நீங்களும் ஜெயிக்கல, நானும் ஜெயிச்ச ஆள் கிடையாது. ஆனா ஜெயிக்கிறது விஷயங்கள் வந்து நம்ம மனச பொறுத்தது. நம்ம மனசுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள நம்ம ஜெயிச்சதா நினைக்கணும். நம்ம வாழ்க்கையிலயும் சரி, நம்ம செய்துட்டு இருக்க தொழிலும் சரி, ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள நினைச்சா மட்டும்தான் நம்ம வந்து வாழ்க்கையிலயும் ஜெயிக்க முடியும். இது வந்து எல்லாருமே சொல்லிடுவான், ஐயையோ! என்னால முடியல. எனக்கு அவ்வளோ கடன் இருக்கு, இவ்வளோ கடன் இருக்கு. நான் எங்க போவேன்? என்ன செய்வேன்? என்னால ஜெயிக்க முடியல. ஐய்யய்யோ! அப்படின்னு நினைச்சுட்டு குழம்பிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில தோத்து போயிறாங்க. அது கிடையாது. நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு ஜெயிக்கணும். நம்ம மனசளவுல ஜெயிச்சா மட்டும் தான், அடுத்தது வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எதுக்கு நம்ம என்னத்துக்கு? இந்த உலகத்துல பொறந்துட்டோம், வளர்ந்துட்டோம், இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், இவ்வளோ செய்துட்டோம். நம்ம கொண்டு போறது ஒண்ணும் கிடையாது. கொண்டு வந்தது ஒண்ணும் கிடையாது. இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம். அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். ஹலோ ஹாய்ஸ். I told you, do you understanding? But okay, I think I hope also you also right understand. But same thing. Don't worry, be happy. நானும் அப்படிதான் நினச்சிருந்தேன். நிறையா லைவ் பண்ணணும், நிறையா சப்போர்ட்டர் வரணுன்னா. சரி, அதாவது ஃபர்ஸ்ட் லைவில் ஒருத்தருமே வரல. செகண்ட் லைவில் 2 பேர் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் ஒரு லைக் தான் வந்திருக்கு. யாருன்னு தெரியல, எப்படின்னு தெரியல. ஆனால் நிறையா மெசேஜ்கள் வந்திருக்கு. சந்தோஷம், வாழ்த்துக்கள். நான் வந்து என்னது நிறைய டைம் இல்லை, நான் வந்து ஃபஸ்ட்டு லைவ் வரனால கொஞ்சம் நேரம் பேசுவோம். ஏன்னா வந்து நம்ம பெரிய வியூவர்ஸ் கிடையாது, பெரிய சேனல் கிடையாது. நம்ம சேனலு சின்ன சேனலு. நம்ம நார்மலாட்டு நம்மளோட கருத்தை நம்ம தெரிவிப்போம், அவ்வளோதான். அதை அக்செப்ட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிட்டு, இல்லாதாலும் ஓகே வாட்டெவர். இப்போ வந்து அவங்களுக்கும் நஷ்டம் கிடையாது, எனக்கும் நஷ்டம் கிடையாது. இருக்கிறத நான் என்னோட மனசில் இருக்க நல்ல எண்ணங்களும், நல்ல வார்த்தைகளையும், நல்ல ஒரு மோட்டிவேஷன் விஷயங்களையும் அவங்கள்ட்ட சொல்கிறேன். ஏற்றுக்கிட்டதும் உங்களோட விஷயம். அதில் நான் வந்து உங்களை யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நான் யாருக்கு எந்த விஷயத்துலையுமே நான் ஃபோர்ஸாக பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அவரோட ஓன் டிசிஷன் தான். ஏன்னா வந்து ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஒரு உலகத்தில் வந்து ஒரு மனுஷனாக ஒருத்தன் பிறந்து வளர்ந்து ஆளாயிட்டான். அந்த ஆளை கண்டிப்பாக நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஒரு மனுஷன். இல்லாட்டா 5 அறிவு ஜீவனில் நம்மளும் ஒருத்தனாட்டு நினைச்சிட வேண்டியதுதான். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தெளிவாக யோசித்து செய்யணும். சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். நம்மளை மீறி சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதையும் நமக்கு மேலே ஒரு ஆள் இருக்கார், அவருக்கு மேலே பாரத்தை போட்டு நீங்களே பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நம்ம கையில் எதுவுமே இல்லை. நம்ம கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறோம் இல்லை. நம்ம இருக்கிறது நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. வாட்டெவர் எது இருந்தாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எல்லாருமே சரி வாழ்க்கையில் ஜெயிப்போம். இன்னும் லைவுக்கு வந்து எல்லோரும் இதை வந்து சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். உங்களோட பேசி அதிலே ரொம்ப சந்தோஷம். சரியா நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். இனி ஒரு லைவ் இருந்தால். ஓகே, பாய், குட் நைட்.